அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கேட்க போறீங்க. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சந்திரன் 2 ராசியில இருக்காரு. அதனால கரெக்டாக 12 மணி நேரம்னும் போது நாளை பார்த்து கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது. 2 ராசிக்கு நல்ல பலன்கள் உண்டு. மற்றபடி எல்லா ராசிக்கும் 50-50 இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் வைபாக இருக்கும். அடுத்து கமெண்ட் பண்ணும்போது லைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைக் பண்ணுங்கள். லைக்கில் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதை விட ஹைப் பண்ணாலே போதும். அது அடுத்தவங்களுக்கு ஜென்ரலாக ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இப்போ நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். தேதி பார்த்தீங்கன்னா 6/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி காலையில் 8:07க்கு முடியுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 12:25 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அதன் பிறகு மக நட்சத்திரம் இருக்குது. அதாவது கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. கிரக நிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை. சூரியன் அதாவது எல்லா கிரகமும் அதே நிலையில் இருக்குது. சந்திரன் மட்டும்தான் மாற்றம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:32க்கும் சூரியன் மறைவு மாலை 5:56க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 3:05லேருந்து 4:31 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 9:23லேருந்து 10:49 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 12:14லேருந்து 1:40 வரைக்கும் இருக்குது. இப்போ சதுர்த்தியில் சாமி கும்பிடுறது, கொலை செய்கிற விஷயங்களை செய்யலாம். மற்றபடி மந்திரம் செய்கிறது, சுப காரியங்களை செய்ய வேண்டாம். ஏன்னா செய்தால் அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்ய நட்சத்திரமும் பொறுத்தளவுக்கு பகல் வரைக்கும் நவ கிரகங்களுக்கு வழிபாடு செய்கிறதும், வண்டி ஏற, ஆயுதம் பையில, கிணறு வெட்ட அந்த மாதிரி விஷயம் செய்யலாமே தவிர சுப காரியங்களுக்கு உகந்ததாக இல்லை. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு பக்தி, துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுசு ராசிக்கு தனம், மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு கழிப்பாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாள். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருங்க. 2 ராசியை தவிர. அது எந்த ராசின்னு உங்கள் ராசியோட பலனை கேட்கும் போது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். நன்றி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை குறைவு குடும்பத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கும் வருத்தங்கள் தரா மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வேலையில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. பெரியவங்களோட அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை கேட்டு தொழிலில் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மன உளைச்சல் அதிகமாகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மனசும் புத்தியும் குழப்பமான செய்யக்கூடிய காரியங்களில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக அளவில் பதட்டப்படாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக தான் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க. உங்களோட வேலைகளை கண்டிப்பாக குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வேலைகள் நிலுவையில் நிற்குது. அதே நேரங்களில் இன்றைக்கும் அது பதட்டத்தினால நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படி செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா முக்கியமான வேலைகள் நிலுவையில் நின்று அது உங்கள் வேலைக்கு பிரச்சனையாக போகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து நாளை பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு துணைக்கிட்ட தேவையில்லாத ஈகோ காட்டி வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத அ, அ, சில அ, கஷ்டமான விஷயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்படும். மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு. உங்களோட வார்த்தைகளை நிதானமும் பொறுமையும் தேவை. அ, பார்த்து நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காதலர்களும் சரி, இன்னைக்கு உங்களோட மனசில் இருக்கிற குழப்பங்களை வெளியே பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக, வீட்டு புனரமைப்புக்காக செலவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத செலவுகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண விஷயத்துல இன்னைக்கு பண்ணாதீங்க. காலையிலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேலேயும் சரி செலவுகள் இருக்கத்தான் செய்யும். கவனமா சூழ்நிலைகளை பார்த்து நாளை கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் பதட்டங்கள், குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக கையாளுங்க. உங்களோட கிரகநிலை இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு இல்லை. பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர மாதிரி ஒரு சில விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பலனை கேளுங்க. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது சந்தோஷமாக ஆரம்பிக்கிற நாள் பிரச்சனைகளாக போய் முடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் புத்திசாலித்தனமும் ப்ரொஃபஷ்னலிசமும் பக்குவமும் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலலாம் மன மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் புதிய கருவிகள் எது வாங்குறதா இருந்தாலும் காலையிலேயே திட்டமிட்டு பிளான் பண்ணி பேமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது எப்போ வருதோ அது பொறுமையாக வரட்டும். உங்களோட முயற்சிகளை நல்ல பலன் தர விதமாக இருக்கிறதுனால காலையில் அதாவது 10-11 மணிக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கு பிறகு அது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பின்விளைவுகள் சாதகமாக இருக்காது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் போக போக அது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையில் இருந்த ஒரு மனநிலை மாலையில் இருக்காது. புதிய அனுபவங்கள் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி நாள். அது உங்களை மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கோம். சில நேரங்களில் பிரச்சனையாகவும் ஆக்க வாய்ப்பு இருக்குது. நிதானமாக சூழ்நிலைகளை பார்த்து நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள் மனநிலையில் ஏற்படுற மாற்றங்கள் பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி நல்லாவே இருந்தது. ஆனால் மதியத்துக்கு மேலே யாருமே இல்லாத ஒரு மாதிரி மனசு வெறுத்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளில் செய்ய விருப்பம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை காலையிலே பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் செய்கிற வேலையில் திருப்தியாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உற்சாகமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நாள் சுமூகமாக போகும். சந்தோஷமாக ஆரம்பிக்கிற நாள். ஆனால் மதியத்துக்கு மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்தத்தினால நீங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சந்தேக புத்தி இருக்கும். உங்களோட பதட்டம் இன்செக்யூர் ஃபீலை துணைக்கிட்ட கோபமாகவும் காதலர்கள் மாலையில் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட வார்த்தைகளாலையும் சரி நீங்கள் செய்கிற செயல்களாலையும் சரி உங்கள் தொடையை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. அதாவது காலையில் இருந்த பணம் மாலையில் இருக்குமானா இருக்காது. பணத்தை முறையாக பயன்படுத்தி செலவு செஞ்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா கலவையான பலன்கள் எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. மனசுக்கு வருத்த தர விஷயமா இருக்கும். பண சம்பந்தமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே முடிச்சிருங்க. மாலையில் எதுவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசையும் உங்களோட குழப்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்த ராசி மிதுன ராசி. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து அதாவது அதை சமாளித்து சந்தோஷமாக எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு வித்தியாசமான நாளாக தான் இருக்கும். காலையிலலாம் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம். பசங்க வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நேற்றும் இன்றைக்கும் இருக்கும். அது பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மதியத்துக்கு மேலே அதுக்கு உண்டான பலன் உண்டு. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகளை மதியத்துக்கு மேலே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட ஆதரவும்
மகிழ்ச்சியான தருணங்களும் மதியத்துக்கு மேல நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்க நாள ஆரம்பிச்சீங்கன்னா நல்லது. உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து யோசனைகள், சிந்தனைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அத நோக்கி திட்டமிடுங்க. அத கொண்டு போய் எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசிங்க. பொறுமையா இருந்து நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. மாலையில எதிர்பார்க்காத விதத்துல சாதகமான பலன்கள் நெறையவே வரும். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷங்கள் ஏற்படலாம். மாலையில சுபகாரிய முயற்சிகள் முடிவுக்கு வரலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு வேலை செய்ற இடத்துல மன உளைச்சலோட ஆரம்பிக்குது. காலையிலேயே பதட்டம், டென்ஷனோட நாள ஆரம்பிச்சு, போக போக மதியத்துக்கு மேல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு நல்ல ஒரு ஒரு உங்களோட திறமைக்கும், உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிற விதத்துல தான் நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையில வீட்ட விட்டு கிளம்பும்போது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருந்தது. மனசுல கொஞ்சம் அ தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு அ மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, மாலையில சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். காதலன், காதலியும் சரி, மதியத்துக்கு மேல பேசிறதும் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும் உகந்த நேரமா இருக்கு. இன்னைக்கு உங்க கூட வசீகரமாவும், சந்தோஷமாவும் பழகி நாள உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திருப்திகரமான வரவா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ம் காலையில கையில கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தா மாதிரி இருக்கு. குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் இருந்தது. மாலையில எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பண விஷயமா இருந்தாலும் மதியத்துக்கு மேல முடிவு எடுக்கிறது நல்லது. வாழ்க்கைய பலனுள்ள வகையில கொண்டு போறதுக்கு திட்டமிடலாம். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் காலையில மருத்துவ செலவுகள் இருந்தது. அதே நேரங்கள்ல உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருந்தது. மத்த நேரத்துல மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமும், நிறைவும் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கோம். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மிதுனத்துக்கு பிரச்சனைகளோட ஆரம்பிச்சு நாள கொண்டு போயி சுமூகமாவும், சந்தோஷமாவும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாள புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு 2மே அதாவது நல்லதும், கெட்டதும் கலந்த ஒரு நாளா இருக்கும். சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் இருக்கு. சில குடும்ப செலவுகளும், பிரச்சனைகளும் சந்திக்கிற மாரி தான் இருக்கு. உறவுகளுக்குள்ள வார்த்தைகள்ல மற்றும் நீங்க செய்ற செயல்கள்ல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேட்டீங்கன்னா, நல்லதா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில அ சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதன் பிறகு அத தொடர்ந்து சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரத்தில வீண் விரயமும் பண்ண வாய்ப்பு இருக்கு. கவனம். தொழில்ல போட்டி பொறாமைகள் குறையும். அதே ஆ சில நேரங்கள்ல உங்களோட கவனக்குறைவால பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில புதிய வேலைவாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். வருமானம் ரெட்டிப்பாகுற மாதிரி நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பண விஷயத்தையும் கவனமா கையாளுங்க. இன்னைக்கு நாள்ல நீங்க செய்ற செயல்கள்ல சிறப்பான அடித்தளத்த அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு தரத்த உருவாக்குற மாதிரி இருக்கும். உங்களோட எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ம். நெறைய யோசிக்கக்கூடிய ஒரு நாள். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துட்டு போக முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட நல்லுறவ மேம்படுத்துங்க. ஏன்னா, நீங்க வாக்குவாதம் பண்றதோ, நீங்க செய்ற செயல்கள்ல அ அவங்களோட ஹர்ட் ஆயி, அவங்க உங்களுக்கு திருப்பி செய்ற பின்விளைவுகள் கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலை செய்றதா இருந்தாலும் தவறுகள் இல்லாம பார்த்து செக் பண்ணிக்கிறது, ஒரு முறைக்கு 2 முறை செய்றது நல்லதா இருக்கும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க. அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, தேவையில்லாத முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தொணைக்கிட்டயும், காதலன் காதலிகிட்டயும் பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் ரொம்பவே தேவை. ம் எந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலும் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. தள்ளி நில்லுங்க. முடிஞ்சா அவங்க கூட நட்பாவும், கேஷுவலாவும் பேசி பழகுனீங்கன்னா நல்லது. அது அமைதி உறவுக்குள்ள நல்ல ஒரு கட்டுப்பாடும், அமைதியும் தேவைப்படுற ஒரு நாளா இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். பணப்புழக்கத்த தக்க வச்சுக்க அ முடிஞ்ச அளவுக்கு அ பணத்த சேமிக்க முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காம நாள கொண்டு போறது நல்லது. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு சேமிச்சீங்கன்னா நல்லது. வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் காரணமாவும், கொஞ்சம் கால் வலி, முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்றது நல்லது. மனச ஒருநிலைப்படுத்தி நாள அமைதியா கொண்டு போறது கடகராசிக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள ஒ பிரச்சனைகள்லேருந்து வெளிவர மாதிரி நாள கொண்டு போகணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற நாள் கொஞ்சம் ஒரு நடுநிலைமையா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதட்டங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு உங்களோட மனசுல கொஞ்சம் தேவையில்லாத கவலைகள் இருந்தது. அதெல்லாம் மாத்தி வெளியில வர வேண்டியது உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தேவை. வேலை செய்ற இடத்துல வீண் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில தொழில்ல நஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்னைக்கு குடும்பத்தில பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில சில இடையூறுகள் இருந்தாலும், லாபத்த குறையாம பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. மனச அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு செய்றது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. உங்களோட கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. ஆ அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தலனாலும், தாமதமான பலன குடுத்தாலும் அது நல்லாருக்கும். மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பா இல்ல. நீங்க பதட்டத்தோட சில தவறுகள செய்ற மாதிரி இருக்கும். வேலை பளுவும் அதிகமா இருக்குது. வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணிருங்க. எது முடியும், முடியாதுன்னு செய்யுங்க. அதே நேரங்கள்ல முக்கியமான வேலைகள முன்னுரிமைப்படி செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. வார்த்தைகள நிதானம் தேவை. அ எந்த ஒரு அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள இன்னைக்கு உட்கார்ந்து பேசி சுமூகமா தீர்க்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. அவங்களோட கருத்துக்கு மதிப்பும், மரியாதையும் குடுத்தீங்கன்னா நல்லது. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ஆ ரொம்பவே பொறுமையாவே குடும்பத்திலயும் சரி, பசங்களோட பிரச்சனைகளையும் சரி, கவனமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆ செலவுகளும் அதிகமாகலாம், இல்ல விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா பார்த்து கையாளுங்க. ஆ தொழில செய்றவங்களுக்கு கொஞ்சம் நீங்க உங்களோட கவனக்குறைவால தொழில்ல நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எல்லா விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்தில கொடுக்கல் வாங்கல்ல கவனம். கடன் வாங்காம தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். ஆனா, உங்களுக்கு ஒவ்வாமை மாதிரி இருக்கு. சாப்பிடுற விஷயத்தில கவனம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நே தண்ணீர் நெறைய பருகுறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன் உங்களுக்கு சளி, இருமல் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து நாள கொண்டு போங்க. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பதட்டத்தோட ஆரம்பிச்சாலும், கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைகளும் பெரிய அளவுல இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாள அ ப அதாவது ஆரம்பிச்சு எப்படி ஒரே நிலையில கொண்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் தான் ஆரம்பிக்குது. வரவு நல்லா இருந்தது. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடமாற்றம் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனா, மதியத்துக்கு மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் கவனமா இருங்க. ஏதோ மெத்தனமாவோ இல்ல வந்து ஆ அ ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காலையிலலாம் நல்ல சாதகமான பலன். குறிப்பா சொல்லணும்னா, எதிரியா இருந்தவங்க கூட நண்பர்களா மாறுவாங்க. பசங்களும் படிப்புல நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூட காலையிலேயே முடிச்சிறது நல்லது. நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் ஆரம்பிக்கிற நாள். உங்களோட வளர்ச்சி பாதையில முன்னேற்றம் இருந்தது. ஆனா, மதியத்துக்கு மேல உங்களுக்கே ஒரு தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சு, நாள சுமூகமா, சராசரியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பெருசா வெற்றி தோல்விலாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. அ பிளான் பண்ணி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட நாள் ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றமா,
நேற்று நடந்தோட பின்விளைவுகளோட நாள ஆரம்பிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட கவனக்குறைவு ஏற்பட்டு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்கள கொஞ்சம் மட்டமா நடத்துற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும். அவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. தேவையில்லாத வேலைகள்ல நீங்க பதட்டத்தோட கவனக்குறைவு இல்லாம செஞ்சு சூழ்நிலைகள பாதிக்காம பார்த்துக்கங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு அன்பா ஆரம்பிச்ச நாள். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், உங்க மனசுல இருக்கிற பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வு, தொண மேலேயே ஒரு சின்னதா சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளேயும் உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். குழப்பம் இல்லாம மனநிலைய தெளிவா வச்சுக்கிட்டு, தொண கூட பேசி பழக வேண்டிய ஒரு நாள். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. நீங்க தான் ராஜாங்கிற மாதிரி, ராணிங்கிற மாதிரி பேசி பிரச்சனைகள பெருசாக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. அ அ அதே நேரங்கள்ல மதியத்துக்கு மேல செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு. காலையில இருக்கிற பணத்த அப்படியே சேமிச்சுட்டு, கையில இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு, மீதிய நாள சமாளிக்கிறதுக்கு கொண்டு போங்க. ஏன்னா, வீண் விரயங்கள், வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்கு. பண நஷ்டம், பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியமா ஆரம்பிச்ச நாள் நைட்டு மதியத்துக்கு மேல உங்களோட பதட்டத்தினால தூக்கம் இல்லாமயும், குழப்பத்திலயும் நாள கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு கவனமா இருங்க. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரா மாதிரி இருக்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நான் சொன்ன 2 ராசியில ராசி அதிர்ஷ்டம் அடிக்கவும், நாள் முழுக்க சந்தோஷமாவும், திருப்தியாவும் போகக்கூடிய ஒரே ராசி, முதல் ராசி துலாம் ராசி தான். இன்னைக்கு குடும்பத்தில உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்லாவே இருக்கு. பசங்க வழியில சுப செலவுகள் ஏற்படும். அவங்களோட வேலை, கல்வி அதில முன்னேற்றங்கள் தெரியிற மாதிரி இருக்கு. அ உங்களுக்கும் சரி வேலைக்கு தொழில் சம்பந்தமாவோ, வேலை சம்பந்தமாவோ வெளியூர் பயணங்கள் மூலியமா அனுகூலமான பலன்கள் கிட்டும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்சேர்க்கை உண்டாக்கும். வியாபாரத்தில புதிய நபரோட அறிமுகம் பார்த்தீங்கன்னா, நன்மை ஏற்படுத்துற மாதிரியும், தொழில்ல வளர்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட நாள்ல நீங்க நெனச்ச காரியம் நெனச்சபடி நிறைவேறுது. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுது. சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நீங்க ரொம்ப நல்ல ஒரு நீடித்த முயற்சி, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்ற விதம், இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் உங்களோட மும்முரமான செயல்பாடு, நல்ல ஒரு அனுகூலமாவும், நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நீங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல ஒரு அர்ப்பணிப்பும், நல்ல ஒரு வளர்ச்சியும், சந்தோஷமா இருக்கு. ஆ நீங்க செய்ற வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நீங்க செய்ற செயல்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பாராட்டும், மதிப்பும், மரியாதையும், புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உண்டான நாளா இந்த நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு இனிமையாவும், சந்தோஷமாவும் பேசி மகிழக்கூடிய ஒரு நாள். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஒண்ணா வெளியில போறது, மகிழ்ச்சியான டைம் ஸ்பெண்ட் பண்றதும், சில விஷயங்கள பேசி உட்கார்ந்து பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும், முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். ஆ உங்க 2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள் சிறப்பாவே நாள் முழுக்க இருக்கு. மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு, வளர்ச்சி நல்லா தான் இருக்கு. பணம் சம்பந்தமா உங்களோட வங்கி இருப்பு சிறப்பா பராமரிக்கக்கூடிய ஒரு நாள். அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்ல ஆ பணம் செலவு செஞ்சாலும் அது திருப்திகரமாவும், குடும்பத்துக்கோ, மனசுக்கோ சந்தோஷம் தர விதமா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும், முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், உங்களோட தேக ஆரோக்கியம் உறுதியாகவும், நல்ல ஒரு மேம்பட்டும் இருக்கிறனால இருக்கு. அது உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அத மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும், ஜாலியாவும் நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சில பிரச்சனைகள்லேருந்து வெளிப்பட்டு, நல்ல ஒரு வளர்ச்சிய காணக்கூடிய நாளா இருக்கணும்னா, உங்களோட நாள உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, பலன் கேளுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமா தான் இருக்கும்.
அ உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில பசங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் முன்னேற்றங்கள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கையில இருக்கிற பணத்த கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க. செலவுகள கண்காணிச்சு செய்ய வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. வேலை செய்றவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு குறையிற மாதிரி இருக்கு. ஆனா, இன்னைக்கு பகலுக்கு மேல நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் எல்லா விஷயத்திலயும் இருக்கு. காலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையும், நம்பிக்கையோடயும் நாள ஆரம்பிங்க. நல்ல ஒரு நம்பிக்கையோட நாள வெற்றியோட நோக்கி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியக்கூடிய விதமா தான் இருக்கு. ஆ விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள் காலையில இருந்த பதட்டங்கள், உங்க மனநிலைகள் எல்லாத்துலயும் பகலுக்கு மேல நல்ல ஒரு மாற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா, ஜாலியா வளர்ச்சி காணக்கூடிய நாளா மாத்தி கொண்டு போகலாம். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா ஆரம்பிப்பீங்க. ஆனா, உங்களோட எண்ணங்கள் தெளிவா வச்சுக்கிட்டு, உங்களோட பிரச்சனைகள்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆ உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா போதும். கொஞ்சம் சௌகரியங்கள விட்டு குடுத்து, கடின முயற்சியும், கடின உழைப்பும் போட்டு நாள ஆரம்பிங்க. அது நேரத்தில உங்களோட வேலைகள முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு வேலையில நல்ல பேர் எடுக்கிறதுக்கும், வளர்ச்சி காண்றதுக்கும் பகலுக்கு மேல நல்ல ஒரு ஆதாயமான நேரங்களா இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. பிளான் பண்ணி செய்ங்க. எல்லாமே சாதகமா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு அ ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காலையில பொறுமையும், நிதானமும் அவசியமே தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வார்த்தைகள்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா, மாலையில அது பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் மாலையில கொஞ்சம் சந்தோஷமா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துணையோட கருத்துக்கும் மதிப்பு குடுத்து, காலையிலேயே உற்சாகமா ஆரம்பிச்சீங்கன்னா, அது நாள் முழுக்க சந்தோஷமாவும், உற்சாகமாவும் கொண்டு போக உதவியா இருக்கும். காதலர்கள் காலையில மீட் பண்றதோ, பேசுறத விட மதியத்துக்கு மேல நல்ல ஒரு பேச்சு வச்சுக்கிறது, பேசுறது, தெளிவா பேசுறது நல்லது. இனிமையான தருணங்கள அனுபவிக்க நல்ல ஒரு நேரமா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையில செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு செலவையும் செய்யாதீங்க. தேவைகள் இருக்கு. வரவும் இருக்கும். சேமிப்புக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காலையில சில அசௌகரியம் காரணமா கொஞ்சம் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு, ஆ அப் நீங்க கவனமா இருந்து செயல்பட்டு மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. உங்களோட நாள, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணி, உங்களோட நாள எப்படி கொண்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க எந்த விஷயத்தையும் கவனத்தோட செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. குழப்பங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அது பகலுக்கு மேல கொஞ்சம் தெளிவும், நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியிற மாதிரி இருக்கு. காலையில எந்த ஒரு பெரிய விஷயமா, பெரிய முக்கிய முடிவுகளோ எடுக்காம இருக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலும் மதியத்துக்கு மேல தள்ளி போடுங்க. பேச்சிலயும், செயல்லயும் நிதானமா கடைப்பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லது. பொரி அ அ அதே நேரங்கள்ல பணம் விஷயமா எந்த ஒரு பெரிய தொகையும் முதலீடு செய்யாம இருக்கிறது நல்லது. சுப காரியங்களோ, சுப முயற்சிகளையோ தவிர்க்கிறது நல்லது. சில அசௌகரியங்கள் அதிகமா தான் இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு செஞ்சீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில ஏற்கனவே ப்ரெஷர், டென்ஷன் இருந்தது. நேத்துலருந்தே கொஞ்சம் மனசுல பதட்டத்தோட தான் இருக்கீங்க. வேலைகள் நிலுவையில கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு பிளான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, உங்களோட குழப்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உங்களோட கடமைய செய்யுங்க. பலன எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு உணர்வுகள சகஜமா வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படையா வெளியில ஒண்ணு பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆ நல்ல ஒரு பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசி பிரச்சனைகள சுமூகமா முடிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஒளிவு மறைவு இருந்ததுன்னா, அது சந்தேகங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தொணக்கூடியோ, காதலன் காதலிகளுக்குள்ளேயோ சகஜமான அணுகுமுறை அவசியமா தேவைப்படுது. நிதானமா பார்த்து நாள கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டு காதலுக்கும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி பாதிப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமா தான் இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் பார்த்து நாள கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நாள சுமூகமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ
பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் போக போக குறையும். பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. செலவுகள் கொஞ்சம் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு குடும்ப பொறுப்புகளால கொஞ்சம் நீங்க செய்ற செலவுகள கொஞ்சம் பார்த்து கண்காணிச்சு செஞ்சீங்கன்னா, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒவ்வாமை காரணமா சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிக அளவுல நீர் சாப்பிடுங்க. பதட்டத்த குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தவறுகள் அதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறது ரெகுலரா இருந்ததுன்னா, அத கொஞ்சம் ஃபாலோ பண்றது நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உற்சாகமா ஆரம்பிச்ச நாள் பிரச்சனைகளா போகாம எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்க, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. என்ன உங்ககிட்ட நல்ல பதட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில வந்த பணவரவு மாலையில காலியாகுற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு ரொம்பவே அவசியம். சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு வருமானம் இருந்துகிட்டு இருந்தது. எதிர்பாராத சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பசங்கள ஓரளவுக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அத பத்தி பெருசா எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வேலை விஷயமா கொஞ்சம் வெளிவட்டார நட்ப பயன்படுத்திக்கிறது நல்லது. அது மூலியமா சில ஆதாயங்கள பெறலாம். நாள நீங்க முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போங்க. காலையில நல்லா சந்தோஷமா ஆரம்பிக்கிற நாள் எதிர்பாராத சில சூழ்நிலைகளும் சரி, எதிர்பாராத சில பிரச்சனைகளும் உங்களோட மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டம் குறையிற மாதிரி இருக்கும். திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோட மதியத்துக்கு மேல கொண்டு போவீங்க. வீட்ல பெரியவங்களோட இல்லன்னா உங்கள விட மூத்தவர்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேச்சு, அவங்களோட வார்த்தைகள கேட்டு ஆதரவை பெற்று நாள கொண்டு போறது நல்லது. அ எந்த ஒரு விஷயமும் அவசரப்பட்டு நாள கொண்டு போகாதீங்க. காலையில நீங்க செய்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு மெத்தனமா இருந்துறாதீங்க. கவனமாவும், நிதானமாவும் நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள எப்படி நீங்க புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கிறீங்களோ, அத நாள் முழுக்க கொண்டு வேண்டியது அவசியம். உங்களோட திறமைகள வெளிக்காட்டி என்னதான் கஷ்டப்பட்டாலும், கடின உழைப்பும், கடின முயற்சியும் பயன்படுத்தி உங்களோட வேலைகள சிறப்பா செய்ய வேண்டியது அவசியம். ஆ நீங்க வேலைகள கொஞ்சம் கூட விட்டு குடுக்காம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு காலையில பேச ஆரம்பிச்ச மாதிரி பேசுங்க. உங்கள பாதிக்கிற சில சூழ்நிலைகள் நீங்க தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் பழகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேர்மையா நடந்துக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள, உங்களோட கருத்துக்கள அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் குடுங்க. நீங்க ஈகோ இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. மாலையில கொஞ்சம் வார்த்தைகள நிதானமும், பொறுமையா அவசியமா தேவ. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையில கொஞ்சம் பணம் நல்லா தான் இருக்கு. அத அப்படியே பத்திரமா பார்த்துக்கலைன்னா, சேமிக்கலைன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகி மாலையில காலியாகுற மாதிரி இருக்கும். பணத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. எதிர்பாராத செலவுகள் மாலையில இருக்கு. அது குடும்பத்தில ஆரோக்கிய செலவுகளாவும் இருக்கலாம். மருத்துவ செலவுகளாவும் இருக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கும் பார்த்து பண விஷயத்தில கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட ம ம இந்த மனநிலை பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு தெளிவில்லாத அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத மனநிலை மாற்றங்கள் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனம். அடுத்த ராசி கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல 2வது ராசியா உங்க ராசி இருக்கணும்னா, ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. நாள் முழுக்க உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. குடும்பத்தில உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை நல்லாவே இருக்கும். ஆ உறவினர்கள் வழியாக சுப செய்திகள் கிடைக்கிறது, நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் ஆலோசனை பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில முன்னேற்றமும், பெரியவங்களோட ஆதரவும் ந நல்ல ஒரு அ மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பழைய கடன்கள், பாக்கிகள் வசூலாகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பணவரவு தாராளமா இருக்கு. கும்பராசிக்கு அதிர்ஷ்டமிக்க நாளா தான் இருக்கு. எல்லா விஷயத்திலும் சிறப்பான நாளா அமையும். இன்னும் உங்கள முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில இருப்பீங்க. நல்ல ஒரு திருப்தியோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட முயற்சிக்கும், உங்களோட செயல்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகள்ல நேர்மையா இருப்பீங்க. சிறந்த அர்ப்பணிப்போட நீங்க வேலைய செய்றது
எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு திருப்தியான உணர்வுகள, சந்தோஷங்கள பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும், நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. காதலர்களுக்குள்ள ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ வருஷம் ஆரம்பிச்சு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போகலாம். செய்ற செயல்கள், காரியங்கள்ல குடும்பத்திலயும் சரி, தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளயும் சரி, ஒரு திருப்தியான மனநிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வளர்ச்சி நல்லாவே சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. கையில வர உபரி பணத்த அப்படியே முதலீடுகள் செய்றது, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆ உங்க கையில பணம் நெறைய இருக்கும். அத சிறப்பா அ முதலீடுகள தேர்வு செஞ்சு முதலீடு செய்றது, எதிர்காலத்துக்கும் சரி, உங்களோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். பண விஷயமா முக்கிய முடிவுகள எடுக்கலாம். பணம் வந்து ச பயனுள்ள வகையில செலவு செய்றதும் திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆ உங்களோட நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தில திடத்தையும், நல்ல ஒரு உறுதியும் உணரக்கூடிய ஒரு நாள். சுறுசுறுப்பாவே எல்லா விஷயத்தையும் செய்ற மாதிரி இருக்கு. கும்ப ராசிக்கு சிறப்பான பலன்கள் தேடி வர நாளா தான் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடவும், நல்ல ஒரு ஈடுபாடோடவும் நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உகந்த நாள். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள், வெற்றியும், செல்வாக்கும் தேடி வர நாளா தான் இருக்கும். சிறப்பா திட்டமிட்டு மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போங்க. ஜாலியா இருங்க. அடுத்த ராசி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள அ கஷ்டத்துல இருந்து, பிரச்சனையில இருந்து வெளிய கொண்டு வந்து மகிழ்ச்சியா கொண்டு போக, இன்னைக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு பலன கேளுங்க. வரவு சுமாரா இருக்கும். எதிர்பாராத செலவுகள சமாளிக்க கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதெல்லாம் மதியம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு ஜாலியாவே நாள கொண்டு போகலாம். காலையில கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, மாலையில வர பணமும் உங்களுக்கு அதிகமா உதவியா இருக்கும். வியாபாரத்துல கொஞ்சம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுற மாதிரி இருக்கு. காலையில வீட்டுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் மாலையில மறையும். அத அப்படியே மகிழ்ச்சியா கொண்டு போய் 2 அடுத்த சில நாட்களுக்கு ஜாலியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட செயல்கள்ல தவறுகள் ஏற்படாம செய்ய பொறுமை ரொம்பவே அவசியம். உங்களோட அ வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு நன்மையும், தீமையும் கலந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு செய்றது நல்லது. மனச அமைதியா வச்சு குடும்பத்த ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஆ இன்னைக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருந்தாலும், நல்ல ஒரு முன்னேற்றமும், பலனும் இருக்கு. சந்தோஷத்துக்கு உண்டான வரவுகள் நெறையவே இருக்கு. எதிர்பாராத தனவரவுகள், பூர்வீக சொத்துக்களால கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மனசுக்கு நிறைவா கொண்டு போக மாலை நேரத்தில மீன ராசிக்கு சாதகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட நல்லுறவ பராமரிச்சு, நல்ல ஒரு திட்டமிட்டபடியும், உங்களோட செயல்திறனையும், உங்களோட புதிய யுக்திகளையும் பயன்படுத்தி, நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல உறவ பராமரித்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. காலையில் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை நிதானம் தேவை. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் காலையில் கிளறாமல் ஏனோ சும்மா கேஷுவலாக ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நல்லது. மாலையில் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிமையான தருணங்களை கொண்டாட தயாராக இருங்க. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகலாம். மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு கணவன் மனைவிக்கும் சரி, காதலர்களுக்கும் உகந்த நேரமா இருக்கும். புரிதல் அதிகமா இருக்கும். மனசுக்கு நிறைவான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு ஆன்மீக பயணத்துக்கு வந்து பணத்த செலவு செய்றது கொஞ்சம் நிறைவா இருக்கும். எதிர்பாராத கொஞ்சம் தனவரவும் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலை ஏற்படுத்தும். சேமிக்கிறதுக்கும் மாலைக்கு மேல முடிவெடுங்க. எந்த ஒரு பண விஷயமா இருந்தாலும், மதியத்துக்கு மேல ஒதுக்கி வைக்கிறது நல்லது. முடிவுகள் எடுக்கிறதும் மதியத்துக்கு மேல எடுக்கலாம். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. திருப்தியாக இருக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காலையில பிரச்சனைகள், கொஞ்சம் கண்கள்ல எரிச்சல் ஏற்படலாம் வாய்ப்பு இருந்தது. அது தேவைப்பட்டா பரிசோதனை பண்ணுங்க. குளிர்ச்சியான உணவு வகைகள தவிர்த்துறது நல்லது. மாலையில நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு ஆரோக்கியத்திலயும், எல்லா விதத்திலயும் சந்தோஷமான பலன்கள் உண்டு.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட அன்புக்கும், ஆதரவுக்கும் நன்றி. உங்களோட தொடர் முயற்சியால தொடர்ந்து பார்க்குற பலன்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவியா இருக்கும். கூடிய விரைவில புதுசா சில விஷயங்கள செய்ய நாங்களும் முயற்சிக்கிறோம். இது வியூஸ் கொஞ்சம் கம்மியா போறனால எங்களுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒரே ஆதரவு எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்றீங்களோ அது மட்டுமே போதும். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இந்த வீடியோஸ் வியூஸ் வர வர தான் எங்களுக்கும் சில விஷயங்களை புதுசாக செய்யறதும் புதுசாக யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. வியூஸ் கம்மி ஆக ஆக ஏனோ தானோன்னு நாங்களும் தினசரி பலன் மட்டும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், உந்துதலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.